என் பிறந்த நாளைக்கு நான் கேட்டது அஸ்மா, நான் வெளில வரும்போது இந்த சைடும் வந்து பாப்போம் டப் டப் அப்படியே பேப்பர்லாம் என் மேல வந்து அப்படிலாம் இப்ப நாங்க எங்க சின்னக்கு எப்ப அது வெடிக்குது அப்புறம் வெடிப்போம். ஆனா அவங்க கொடுத்தது ஆனா இப்ப ஹாப்பி பர்த்டே ஹாப்பி பர்த்டே. நாளைக்கு நான் வரவே மாட்டேன். இனிமே என்ன கூப்பிடாதீங்க. பிறந்த நாள் இதோட முடிஞ்சிச்சு அவ்வளவுதான். சில மணி நேரத்துக்கு முன் என்ன சொன்னாங்க? எப்ப வர்றாங்களா? அவங்க தம்பி கீழே தான் இருக்காங்களா, நைட்டு தான் வெத்துறோம். சோ அவங்க கேக் வாங்கி வச்சுட்டாங்க ஃப்ரிட்ஜ்ல. அதை அவங்க பார்த்துட்டு அப்படியே தெரியாத படிச்சு லைட் போட்டாங்க. சில பைசா லைட் ஆஃப் பண்ணி தூங்கிட்டு இருந்தாங்க. தூங்கலாம் படுத்து கிடந்தாங்க. தெரிஞ்சிச்சு லைட்டை போட்டு பயந்து லைட்டை போட்டு படுத்துட்டு இருக்காங்க. இப்ப டைம் வந்துட்டு 11:51. இப்ப அடிப்போம் வா. எஸ், 25th January 11:51. ஸோ 26th தான் அவங்களுக்கு பர்த்டே. ஸோ என்ன பிளான் என்னன்னா, ஃபர்ஸ்ட் கேக் கட்டி அது அவங்களுக்கே தெரியும். ஏன்னா கேக் ஒன்னொன்னே ஃப்ரிட்ஜில் பார்த்துட்டாங்க. எனக்கு கேக் ஆசை, நான் போய் பதுக்க எழுப்புற மாதிரி போடுவேன். நான் எழுந்திரிச்சிட்டு அப்புறம் சர்ப்ரைஸாக வர சொன்னாங்க. ஸோ இப்போ நம்ம எழுப்ப போகிறோம். செகண்ட் பிளான் வந்துட்டு எங்க பிளான் மாதிரில பாப்பாங்க. ஆனா வீடியோல பாப்பாங்க. செம்ம ஃபன்னா இருக்கு போது. அவ அதான் லைட் ஆஃப் பண்ணிட்டு போனேன் நானு. அதெல்லாம் லைட்ட போட்டு தூங்குற மாதிரி தூங்க இருப்பா. என்னப்பா தூங்குற எழுப்பிடு. இதெல்லாம் கிடைக்காது. சிரிச்சுக்கிட்டே நான் என்னன்னா இன்னும் ஆகல, இன்னும் 7 minutes இருக்கு. நான் திரும்பி தூங்குறேன். இதெல்லாம் அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டேனா 7 minutes கழிச்சு வாங்கடா. அப்பதான் எனக்கு பர்த்டே விஷ் பண்ணுங்க. அட்வான்ஸ் கேட்பாங்க. என் பர்த்டேக்கு எப்படி அடிச்சீங்க? 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை, 6 நிமிஷத்துக்கு ஒரு தடவை. என் பர்த்டேக்கும் அப்படிதான். 1 மணி நேரத்துல நான் தூங்கவில்லை. ஐஷ்மா 1 hour, ஐஷ்மா 45 minutes, ஐஷ்மா 25 minutes. பம்ஸ் போட ஆச்சுமா. இப்ப பர்த்டே பம்ஸ் கை வலிக்குது. கை ஒரு கையில அடிப்பேன். லைட் ஆஃப் பண்ணிட்டு போனேன். எதுக்கு லைட் போட்டு நீ லைட் ஆஃப் பண்ணிட்டு போயிட்ட? ஃபுல்லா இருட்டா இருக்கு. எங்க இருக்கு லைட்னு போய் அப்படியே டம்முன்னு போட்டு விட்டாங்க. அப்பா இப்பதான் நிம்மதியாக பயம் லாஸ்மா. நீ வரும்போது தடிக்க உள்ள விட்டனா போடு போய். நான் என்ன தெரியுமா நினைச்சேன், நீ கேக் எடுத்துன்னு கேக் நீங்க தான் கேக்க அரேஞ்ச் பண்ண போறீங்க. அரேஞ்ச் பண்ணி நீங்களே வச்சு அவதாரு. அப்புறம் இன்னும் சர்ப்ரைஸா இருக்கும். நாங்க சர்ப்ரைஸா மொத்த மேல ஒரு பிளான் பண்ணிருக்கோம். நீங்க பயப்படாம மேல போய் அது என்னன்னு பாக்கணும். அதான் எனக்கு டாஸ்க். ஆமா அப்பா மோனே எனக்கு சர்ப்ரைஸா வேணும். 6 மணில இருந்து நானும் சர்ப்ரைஸ்க்காக வெயிட் பண்ணுங்க. ஒன்னும் பண்ணல. அதான் மேக் வந்துட்டு அந்த வேலை இருக்கு. மேக் வந்துரும். மேக் வந்துரும். பாட்டு படத்துல வெறும் மேக்கரின்னு அதோட முடிச்சிச்சு. தூங்க 7 நிமிஷம் இப்படி பேசி சாவடிப்பீங்க. சரி வந்து 6 minutes. நம்ம 1 minute go. அப்போ Hey buddies, welcome to Black Beats Vlogs. வெள்ள சட்டடா லூசு போயிடு. வெள்ள சட்டை உன்ன தடா பண்ட குட்டி சொன்னா இவன் பாரு பண்டா. இன்னைக்கு வந்துட்டு என்னன்னா ஹாப்பி பர்த்டே பண்டா. ஹாப்பி பர்த்டே எனக்கு. அது இல்லாம இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 76th ரிபப்ளிக் டே. சோ எல்லாருக்கும் ஹாப்பி ரிபப்ளிக் டே. குடியரசு தினம். நான் தினம் குடியரசு கொதி இல்ல குடியரசு தினம். குடியரசு தினம். ஆமா கொதி. குடியரசு தினம்னா என்னன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ என்ன கேட்டா? ரிபப்ளிக் டேனா தமிழ்ல என்னன்னு கேட்டு வச்சிட்டான். நான் சொல்லிட்டு தப்பா சொல்லிட்டேன். என்ன கேட்டாங்க? சுதந்திர தினம் அப்படின்னு சொல்லி கேட்டான். இல்ல அப்படிலாம் நான் கேட்கலையே. டேய் இவன் கார் தொடங்கிப்போ உட்காந்து இவ்வளவு கேட்டு என்னது எல்லாம் கேட்டு அதை ஒத்துக்கிட்டு இவங்க தப்பா சொல்றாங்க. சரி பர்த்டேக்கு எங்க கூட்டு போறீங்க? நான் கூட்டு போறேனா? நீங்க தான் என்ன கிளப்பி கூட்டு போறீங்க. நேத்து இதே மாதிரி தான். அப்பா கொஞ்சம் அப்படியே மேல வாங்கப்பா அப்படின்னு சொல்லி என்ன கூட்டு போனா கூட பரவாயில்ல. கண்ணை கட்டி கூட்டு போய் ஒண்ணு பண்ணீங்களே, தாங்கவே முடியலடா. ஏதோ கோல்டன் கலர்ல ஏதோ இருக்கு. ஆமா சில்வர் வச்சு கோல்டு வாங்கி வச்சிருக்கோம்.
இதோ இந்த இது ஐயோ யாரா பூச்சி கூட்டு போ. நானே எப்படி வர்றது கண்ணை கட்டி தெரியும்டா. இல்லடா பர்த்டேக்கு என்ன யாருமே அடிக்கல நாங்க வேணும்னு வச்சிட்டாரு. என்ன மேல என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க? மேல என்ன இருக்கும்? மொட்டை மாடி இருக்கும். சர்ப்ரைஸ் என்ன நினைக்கிறீங்க? பயமா இருக்குல்ல. இரு சர்ப்ரைஸ் வந்து எனக்கு என்ன இருக்கும்னா அழகான பொண்டாட்டியும் இந்த தம்பியும் ஏதோ ஒண்ணு வாங்கி வச்சிருக்கீங்க. நான் சர்ப்ரைஸ் ஆகிறேன். எனக்கு எதுவுமே தூக்கி போட்டுருக்க ஃபர்ஸ்ட். கையில எதுவுமே இல்லையா? அப்ப வேணாம். ஒரு பொருள் இருக்கு மாஸ்டா இருந்துச்சு ஏதோ ஆனா இப்ப லாஸ்ட்ல ஒரே மண்டை முடி ஆல்ரெடி 4 முடி தான்டா இருக்கு. முடிக்கு வந்து நல்லதுப்பா. ஹாப்பி பர்த்டே பாண்டா. ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி பர்த்டே. இதுதான் சர்ப்ரைஸ். என்னம்மா உங்க பொண்டாட்டி குடுக்குற gift இதா ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு சொல்லல. மேட்ச் எப்படி ஜெயிச்ச மேட்ச்? ஷீன் ப்ரோ என்னடா ப்ரோ மாதிரி இருக்கா இப்போ? அப்ப நாளைக்கு இதே மாதிரியே தான் ஒண்ணு நாளைக்கு இருக்கு. இன்னொன்னு இருக்கு. எனக்கு அப்படியே அந்த 2018 எங்க எம்சிசி காலேஜ்ல என்சிசி காலேஜா? எம்சிசிடா மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ். அங்க வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒண்ணு பண்ணாங்க பாரு. எப்படி? அதை விட மோசமா நீங்க பண்ணீங்க. அவனுக்கு வந்து அப்போ நாளைக்கு ரிப்பப்ளிக் டேனா ஹாஸ்டல்ல வந்து என்ன ஆகும்னா இன்னைக்கு இது மாதிரி பண்ணுவாங்க. கீழே கோலம் எல்லாம் போட்டு அந்த பிளாக் நேஷன் வந்து இது பண்ணுவாங்க. ஃபிளாக் நேஷன் ஃபிளாக்கா? பிளாக் வந்து கலர் போடு எல்லாமே. ஓ நேஷனல் ஃபிளாகா? ஃபிளாக் நேஷன். ஓகே சொல்லுங்க. நேஷனல் பிளாக் கீழே கோலம் எல்லாம் போட்டு ஒரு மாதிரி இது பண்ணுவாங்க. ஏன்னா மறுநாள் அசம்பிளி நடக்கும்ல, ஹாஸ்டல் உள்ளே நடக்கும். அவனுக்கு என்ன பண்றானு எல்லா வேலையும் முடிச்சுட்டு இருக்க கோலப்பொடி எல்லாத்தையும் ஏன் மேல போட்டாங்க. சாப்பாடு ரூம் கிச்சன்ல இருந்து குழம்பு அந்த இது அது இதுன்னு அதை விட கம்மி தான் பண்ணீங்க தெரியுமா? நாங்க முத்தெல்லாம் வாங்கிட்டு முட்டை 4 முட்டை வச்சிருந்தேனா உடைக்க. சரி நாத்து அடிக்க ரொம்ப சரி முட்டையை வேற எதுக்கு வேஸ்ட் பண்ண சொல்லிட்டு முட்டை சாப்பிட்டோம். அந்த முட்டையை அப்படியே எடுத்து வச்சு காலைல போட்டு சாப்பிட்டீங்க. ஒரு முட்டை 6 ரூபாய் நான் வேஸ்ட் பண்றதா? சாப்பிடல. 7 ரூபாடா ஒரு முட்டை. தெரியல எவ்வளவு வச்சுக்கோங்க. என்ன உன் காசுல வாங்கினா உனக்கு தெரியும். வாங்கி வச்சது எத்தனை வந்து அடிக்கிறான்னு வந்தா உனக்கு எப்படா தெரியும்? ஆனா அந்த அதிசயம் ஒண்ணு பண்ணா போச்சுல மாவு அரைச்சு பேர்ல. ஐயோ ஏன் மேலே அடிச்சுக்கிச்சு. திருப்பி மா வாங்கி இப்படி அழுத்திட்டு பார்த்தா எல்லாம் இங்க இருந்து அபி மேல ஒண்ணு போகுது, இங்க இருந்து கீழே போகுது. ஏன் மேலே ஊத்தி அதுக்கப்புறம் சீயா மாவு பிச்சு ஊத்தணும். அப்படி அவங்க ஊத்துறாங்க பலூன் வெடிக்க மாட்டோம் டப்புன்னு. பிச்சை கொடுக்கணும். நான் இவங்களை கூட்டு வரல பிச்சை வைக்க வேண்டாம். நான் அப்படியே ஊத்திருப்பேன். எங்க எடுத்த மாதிரி இருந்துச்சு மாவு பால் பாக்கெட்டு மஞ்சள் பொடி எல்லாம். பால் பாக்கெட்டை கொடுக்க வேண்டியதானே? நீ தானே மாவு கேட்ட? யாரையாவது கொடுக்குறோம் ஈஸியா. ஃபர்ஸ்ட் அவன் பேக் வந்து எடுத்தேன். ஒரு நேரம் கழிச்சு நான் தூக்கி போட்டேன் தெரியுமா? நம்ம மேல எல்லாம் போயிட்டு வந்து குளிச்சதுக்கு அப்புறம் அவன் பேக் தூக்கி வச்சிருந்தேன். ஆமா அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் எடுத்து தூக்கி வச்சிருந்தேன். எல்லாம் சட்டியா இல்ல, இருக்கும். உடஞ்சிருக்கும். ஆமாடா மேல போகும்போதுல ஐயோ நம்மளுக்கு ஏதோ கிடைக்குதா அப்படிதான் நினைச்சேன். சரி. ஒண்ணு 16 கிடைக்கும், இல்லனாக்கா லேப்டாப் கிடைக்கும் அப்படிதான் நினைச்சேன். பேராசை பெருநஷ்டம். நாங்க ஃபர்ஸ்டே கூட்டு போகும்போது என்ன சொன்னோம்? எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க சொன்னோம். சரி இப்போ என்ன எக்ஸ்பெக்டேஷன்ல வரீங்க? இல்ல நேத்து நடந்ததுல இருந்து நீங்க எங்க கூட்டு போனாலும் எக்ஸ்பெக்டே கிடையாது. சும்மா இது ஒரு நல்ல லெசன். எக்ஸ்பெக்ட் பண்ண கூடாதுன்னா தான் நான் உங்களுக்கு சொல்லி தரோம். சொல்லித்தரதுக்கு அது மாதிரி பண்ணியாடா பண்ணுவது. இவன் வேற நேத்து காலையில இருந்து நைட் வரைக்கும் மேட் புக்கா ரெடி ஆயிடுச்சு. நானும் ஒரு லூசு கவர் சவுண்ட் கேட்டோன்னே நம்மளுக்கு மேட் புக் தானே வச்சிருக்காங்க அப்படின்னு நினைச்சு நானும் பாதுகாப்பா வந்தேன். பாதுகாப்பா நீங்க கூட்டு போனீங்களா அதுக்கு சொல்றேன். சொல்லி 4 பேர் கூட்டு போனீங்களா அந்த பாதுகாப்பு அதை சொன்னேன். ஆனா வாங்கினாரு சும்மா சரியா வாங்கினாரு. மஞ்சள் பொடி பாலு நல்ல ஃபேஷியல் மாதிரி ஆயிடுச்சுடா. ஆனா உங்க தம்பி தானே ஆர்வமா இருந்தாரு உங்க மேல அடிக்க. ஆமா ஓபன் பண்ணி அடிச்சாங்களே. ஒரே அடி. எப்ப சான்ஸ் கிடைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க போலயோ.
சரி இப்ப எங்க போறோம் சொல்லுங்க, ஏதாவது ஒரு ஐடியா இருக்கா? இங்கதான் நான் போறோம். சொல்றேன், நீங்க பண்ணது வந்து எங்க கூட்டு போனாலும் சும்மா இப்போ உங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ண போறோம். அந்த கெஸ்ட் நீங்க என்னன்னு சொல்லுங்க. என்ன பண்ண போறீங்க? ஏதோ ரூம் ஒன்னு ரெடி பண்ணி வச்சிருக்கீங்க, அங்க போய் எனக்கு கேக் வெட்டு. சுனியதே டேட்ல கேக். அது இல்ல. இவர் தான் சொல்றாரு கேக்லாம் வாங்காத சும்மா காசு வேஸ்ட். யார் சொன்னா சும்மா அது? அப்ப தெரியல சும்மா, எனக்கு ஐடியாவே இல்ல. சரி ஓகே, நாங்க சொல்ற இடத்துக்கு நீங்க வண்டியை விடுங்க சரியா? அதுக்கப்புறம் சத்யா அந்த சட்டை என்ன சட்டை? இல்ல நேத்து வந்து மாவு, இன்னைக்கு வந்து சாணி. சாணிய கரைச்சி தர குறிச்சிக்கோங்க. சுந்தர் சி வராது. சுந்தர் சி இருப்பாரு. சுந்தர்சியா? சுந்தர் சி இல்ல, சசிகுமார். சசிகுமார். எப்போ அப்படி சிரிப்பாரு? சிரிப்பே அப்படிதான், எப்போ அப்படி சிரிப்பாராம். ஓரமா பாத்துறீங்களா? நல்ல சொல்லாமா? இல்ல மறுபடியும் சர்ப்ரைஸை காமிச்சிடுவோம். இறங்கி வரீங்களா? இறங்கி வருவா? எஸ். என்னடா பண்ண போறீங்க? வாங்க, அங்க போய் தள்ளி விட்டுருவாங்க சர்ப்ரைஸ். அந்த காரா பின்னாடி நிக்குது. சரி வாங்க. லேடிஸா நிக்கிறாங்க. இப்பதான் லேடிஸ் தான் அவங்க சர்ப்ரைஸ். இறங்கி வாங்க. பார்த்தா கேர்ள்ஸ் ஓகே இல்ல வாங்க. வண்டி சாயிட்டாங்க. சாப்பாடு வந்து அங்க இருக்கிறவங்க கொடுக்கணும். ஆமா, பிரியாணி தான். பர்த்டே பிரியாணி வாங்கிட்டு வந்த சாப்பிடுங்க அப்படி எனக்கு பர்த்டே சொல்லி கொடுங்க. இந்தாங்க. நிஜமா இதானா? ஆமா இதான். எப்பவுமே உங்களுக்குன்னு இருக்கக்கூடாது தம்பி, மற்றவங்களுக்கு கொடுக்கணும் சரியா? போய் கொடுத்துட்டு வாங்க. என்ன புஷா, ஹாப்பியா? ரொம்ப ஹாப்பி, சந்தோஷமா இருக்கேன். என்னாச்சு ஹாப்பி ஆயிட்டாரு? எப்படி இருந்துச்சு இந்த சர்ப்ரைஸ்? பிடிச்சிருக்கா இல்ல வந்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட கொஞ்சம் கம்மியா? இல்ல நான் நேத்து வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது வந்து நீங்க பிரேக் டவுன் பண்ணீங்க. ஆனா இன்னைக்கு வந்து நான் எக்ஸ்பெக்டேஷனே இல்ல. பட் ஆனா இது எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்திருந்தாலும் இந்த அளவுக்கு எனக்கு ஒரு சந்தோஷம் வந்து கிடைச்சிருக்காது. இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து நீங்க 2 பேர் கிரியேட் பண்ணீங்களே, சல்யூட். ஹார்ட் டச்சிங்கா இருக்கு. சீரியஸா தான் அஸ்மா, இது வந்து நான் வந்து இது உதவின்னு நினைச்சுக்கல, நம்மள ஒருத்தவங்களுக்கு இன்னைக்கு வந்து ஒரு ட்ரீட் மாதிரி அப்படின்னு சொல்லி நான் இதை பண்ணேன். அவ்வளவுதான். நான் கொடுக்கும்போது எனக்கு இதுதான் ஞாபகம் வந்துச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். அதே மாதிரி இன்னொன்று என்ன சொன்னா, நம்ம இந்த மாதிரி ஒரு பர்த்டே அப்போவோ இல்ல ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் அப்போலாம் கொடுக்கணும்னு இல்லை. நம்ம கிட்ட காசு இருக்கு, எப்போ முடியும்னு நினைக்கிறோமோ அப்போ வந்து இது நம்ம வந்து செய்யணும். இனிமே நம்ம கிட்ட எப்பயாவது ஹெல்ப் பண்ண முடியும், நம்ம கிட்ட இருக்கு அப்படின்னா நம்ம தயங்காம பண்ணிடணும். டக்குன்னு அந்த விஷயம் என்ன பண்ண போறோமோ அதை பண்ணிடணும். அது சாப்பாடா இருந்தாலும் சரி, காசா இருந்தாலும் சரி. அந்த ஹாப்பினஸ் வந்து ரொம்ப. ஆமாமா, இதை நீங்க பண்ணீங்கன்னா இதோட சந்தோஷம் வந்து உங்களுக்கு அது ஒரு அடிக்ட் ஆயிரும், அது ஒரு போதையாயிரும். மற்றவங்களுக்கு கொடுக்கறது வந்து ரொம்ப ஒரு நல்ல போதையா இருக்கும்.